1750க்கும் மேற்பட்ட நாவல்கள், 2500க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 1.5 கிராம் சின்னஞ்சிறு மூளைக்குள் இறைவன் எப்படி இத்தனை ஆச்சரியங்களை ஒழித்து வைத்தான்? செல்போனுக்குள் திரைப்படங்களும் வராத காலத்தில் இவரின் நாவல்கள் தானே பயண வழித்துணைவன். பதின்ம பருவ காலத்தில் பதுங்கி பதுங்கி படித்தது இவரது எழுத்தை தானே. படித்த கதைகளை படிக்காதவர்களிடம் சொல்லி சொல்லி பல கதை சொல்லிகள் இங்கு உருவானார்கள். ஹாலிவுட் படங்களை பார்க்க முடியாத தளத்தில் அதனை எழுத்தில் போட்டு காட்டியவர் இவர்தானே. சினிமாவில் இன்று அதிகம் புலங்கும் கிரைம் த்ரில்லர் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவரும் இவர்தானே. இன்று பார்க்கும் கிரைம் த்ரில்லர் படங்களில் உங்களில் ஏதோ ஒரு நாவல் ஒளிந்திருக்கிறது. உங்கள் எழுத்தும் சினிமாவும் சேர்ந்து ஜெயித்தது ஏராளம். கனவுலகின் மன்னன் நீ, கதைகளின் அண்ணன் நீ, புதிய உலகம் நீங்கள், புதினங்களின் பாடசாலை நீங்கள். அழைக்கிறோம் நன்றிகளோடு ராஜேஷ் குமார் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இங்க அநேகமா எனக்கு தான் வயது அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய மனது எல்லாருடைய இளமை. ஏனென்றால் 56 வருடங்களாக நான் கதை எழுதி கொண்டு 1969 உங்களில் யாருமே பிறந்திருக்க மாட்டீர்கள். அன்றைக்கு என்னுடைய முதல் சிறுகதை மாலை முரசிலே அச்சிலே வெளிவந்தது. நான் பிஎஸ்சி பாட்டனி படித்து பட்டம் வாங்கிய அந்த நாளிலே மாலை முரசிலே, கோவை மாலை முரசு, அப்பொழுது காலையிலே மட்டும் பத்திரிகையில் வந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் முதலாக மாலை முரசு என்ற பத்திரிகை கோவையிலும் சென்னையிலும் வந்தது. அதிலே என்னுடைய முதல் கதை உன்னை விட மாட்டேன். அன்னிலிருந்து உங்களை எல்லாம் விடவே இல்லை நான். அதுதான் உண்மை. அன்றைக்கு நான் எனக்கு எந்த வகையான ஒரு பூரிப்பு எனக்கு ஏற்பட்டதோ அதே பூரிப்பு இன்றைக்கு 25/11/25 தேதியை பாருங்கள். வருடம் அதே தேதியும் அதுவே. அந்த தினத்தன்று இன்றைக்கு என்னுடைய முதல் வெப் சீரிஸ் G5 வருகிறது என்றால் இதைவிட ஒரு பாக்கியம் எனக்கு வாழ்க்கையிலே இனி கிடைக்காது. மிகப்பெரிய ஒரு தருணம். இதற்கு முதல் காரணம் G5 என்ற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். ஒரு 5 வருடத்துக்கு முன்பாகவே ஒரு ஒரு ப்ராஜெக்ட் போய் அது சில காரணங்களால் அது தவிர்த்து போனது. அதுவும் நல்லதற்கே. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வெப் சீரிஸை நமக்கு G5 கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் கௌசிக் அவர்கள். கௌசிக் அவர்களை நான் ராமானுஜராகவே பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் கலைஞர் டிவியில் ராமானுஜராக நடித்தார். அதெல்லாம் ஒரு கொடுப்பினை. எல்லோருமே அந்த பார்த்ததை நடிக்க முடியாது. ஒரு டிவைன் பவர் இருந்தால் மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு அவருக்கு மேன்மேலும் பல ஆசைகளை வழங்கும், பல வெற்றிகளை குவிக்கும். தெய்வம் மறைமுகமாகத்தான் ஒருத்தருக்கு ஆசைகளை தரும். அது அவர் கொடுத்திருக்கிறது. அடுத்து ராகவன் அவர்கள் இந்த G5 ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார். அவரும் கூட இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எல்லோரையும் ஒன்று சேர்த்து 16 பெற்று பெறுவார் வாழ்க சொல்வார்கள். இன்றைக்கு 16 பேர் இங்கே இருக்கிறோம். 16 பேரும் இன்று இணைத்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு வெப்சீரிஸ் கொடுத்திருக்கிறார்கள். நான் சற்று முன்பு பார்த்தேன், நம்முடைய கௌசிக் லட்சுமி நாராயணனுடைய ஃபேஸ்புக்கை தட்டி பார்த்தேன். அதில் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெய்லருக்கு இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1.5 கோடி வியூஸ் பார்த்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம். உடனே என்னுடைய நண்பர் லேனா தமிழ்வான் அவர்கள் எனக்கு சற்று முன்பு போன் செய்தார். ராஜேஷ்குமார், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது ஏவிஎம் மாதிரி ஒரு நிறுவனம் G5. உண்மையிலே சொல்கிறேன், ஏவிஎம் நிறுவனத்திலும் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அங்கே போய் நானும் இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ் பற்றி பேசினேன். அவர்கள் மிக நியாயமாக நடந்து கொண்டார்கள். பேசின தொகையை கொடுத்தார்கள். எந்த விதமான ஏமாற்றமும் எனக்கு கிடையாது. சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி தான் கௌசிக் சிங்காரவேலன். சிங்காரவேலன் அந்த பெயரே ஒரு சிங்காரமாக இருக்கிறது. அந்த சிங்காரவேலன் அவர்கள், கௌசிக் அவர்கள் 2 பேரும் இணைந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்து, சார் நாங்கள் இருக்கோம் சார், நாங்கள் பண்ணுறோம் சார். அந்த வார்த்தைகளிலே ஒரு பொய் கிடையாது. பொதுவாக சொல்லுவார்கள்,
திரைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய பொய் பேசுவார்கள், ஏமாற்றுவார்கள், பணம் தரமாட்டார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஒரு நியாயமான நாணயமான ஒரு நிறுவனமாக இருந்து அவர்கள் பணியாற்றினால் தான் இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு ரேகையை நாம் பார்க்க முடிந்தது. இந்த கதையிலே இது முழுக்க என்னுடைய கதை கிடையாது. இதில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் கோர், ஒரு அதாவது அடிப்படை கருவை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு செய்தார்கள். ஒரு ட்ரையல் பார்க்குறது, அதாவது மெடிக்கல் ட்ரையல். ஆனால் அதையும் நான் எழுதிவிட்டேன். அது சொன்னேன், நம்முடைய டைரக்டரோடு சொன்னேன், தினன் நான் இந்த கதையை முதலில் எழுதிவிட்டேன், நீங்கள் என்னுடைய அடிப்படை கருவை வைத்து எழுதினீர்கள். ஆனால் இந்த மெடிக்கல் ட்ரையல் வைத்து நான் எழுதினேன். ஒரு கதை சற்று 2 வருடங்களுக்கு முன்னால் நான் எழுதினேன். அது எப்படி எழுதினேன் என்றால், சென்னையிலும் சரி கோவையிலும் சரி காலையிலே நான் வாக்கிங் போகும்பொழுது பார்ப்பேன், கோயில் வாசல்களிலும் சரி மற்ற பிளாட்பாரங்களிலும் சரி இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அவர்கள் காலை உணவு கொடுப்பார்கள். ஒரு பொட்டலிலே கொண்டு வந்து, ஸ்கூட்டரிலே கொண்டு வந்து எல்லோரும் கொடுத்து கொண்டு போவார்கள். இது ஒரு சமூக பணி, உண்மையான அறப்பணி தான் அது. அது பசியை போக்கும் ஒரு நல்ல பணி. ஆனால் எனக்கு தான் கிரைம் புத்தி ஆயிற்றே. நான் யோசித்தேன், இவர்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள்? இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஒரு கதை உருவாயிற்று. அதை நான் எழுதினேன். அந்த கதை என்னவென்றால், இவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்களே, இவர்கள்லாம் உண்மையான சமூக நல பணியாளர்கள் கிடையாது. இந்த பிச்சைக்காரர்களுக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் கொடுப்பது மெடிக்கல் ட்ரையல் பார்க்கறதுக்காக. உணவிலே ஏதாவது ஒரு மருந்தை கலந்து கொடுத்து அவர்களுக்கு பிபி ஏறுகிறதா, சுகர் ஏறுகிறதா, கொலஸ்ட்ரால் ஏறுகிறதா, இல்லை ஹார்ட் பீட்டிங், அந்த இர்ரெகுலர் பீட்ஸ் என்பார்கள், அது ஏற்படுகிறதா, இல்லை வேறு நோய்கள் வருகிறதா என்பதை சோதனை செய்து பார்ப்பதற்காக தினமும் அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்து கொண்டே போவது போலவும் தினமும் அவர்களை சோதித்து கொண்டே இருப்பார்கள். யார் யார் என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிக்கிறார் அதையெல்லாம் நோட் செய்து, யாருக்கு மூக்கில் ரத்தம் வருகிறது, யாருக்கு கை கால்கள் சரியாக இயங்கவில்லை, யார் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், யார் சுறுசுறுப்பாக இருக்கிறார், இதையெல்லாம் நோட் செய்து இந்த மருந்தை கொடுத்தால் இந்த விளைவு ஏற்படுகிறது என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச பார்மசூட்டிக்கல் கம்பெனியுடைய சேர்மனுக்கு போகிறது, ஒரு ரிப்போர்ட் போகிறது. இதுதான் கதை. ஏனென்றால் ஆதரவற்ற முதியோர்கள் கேட்பதற்கு நாதி இல்லை. ஒருவன் பிளாட்பாரத்திலே ஒருத்தன் மூக்கிலே ரத்தம் சிந்தி கிடக்கிறான், அவனை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை குறிவைத்து தான் அந்த ஒரு சர்வதேச மாபியா இறங்கிடுவான்னு அவர் கதையை முடித்தேன். அதே கதை தான் நம்முடைய தீனன் அவர்கள் ஒரு 5 பேரை வைத்துக் கொண்டு அழகாக முடித்திருக்கிறார். ஏனென்றால் 1500 நாள் எழுதியிருக்கிறேன். அது ஏதாவது ஒன்று கிராஸ் ஆகிதான் தீரும். எல்லாமே அவர்களுக்கு தனி, இவர்களுக்கு தனி கிடையாது. எல்லாமே நான் எழுதி முடித்து விட்டேன். இனி எழுதுவதற்கு எந்த ஒரு களப்பணியும் கிடையாது. இப்பொழுது புதிதாக ஒரு கதை ஆரம்பித்திருக்கிறேன். குமுதத்தில் ஒரு தொடர் கதை, வேகமாய் வா விவேக். அது எந்த கதை என்றால், இப்பொழுது நடந்ததே அகமதாபாத் அந்த ஒரு பிளைட் 2 நிமிடத்தில் போய் விழுந்து நொறுங்குகிறது. இது ஒரு செய்தி, இது ஒரு விபத்து என்று சொல்லி முடித்து விட்டார்கள். எல்லோரும் மறந்தும் விட்டார்கள். காம்பன்சேஷன் கிடைத்து அவர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார்கள். ஆனால் நான் மட்டும் விழித்து கொண்டு பார்க்கிறேன், அந்த விபத்தா இல்லை சதியா? இதை சதி என்று வைத்துதான் நான் ஒரு கதை எழுதி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது குமுதத்தில். அது எப்படி சதியாகும் என்று நீங்கள் கேட்பீர்கள். பொதுவாகவே எனக்கு சில மெடிக்கல் அல்லது உளவியல் சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சம்பந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட, ஏஐ சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் ஆத்தன்டிக்காக இருக்க வேண்டும். அதிலே வரக்கூடிய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆகட்டும், அதாவது தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஆகட்டும், அது சரியாக இருக்க வேண்டும். யாருமே அந்த துறையை சேர்ந்தவர் படம் பார்த்தா கூட, ஆனால் பரவாயில்லையே ராஜேஷ்குமார் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு, அவர் ஒன்றும் போய் சொல்லலையே, இல்லை நியாயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். எந்த துறையை சார்ந்தவரை தான் நான் போய் கேட்பேன். அதே போல இந்த விமானம் நொறுங்கிய பிறகு நான் ஏவியேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆபீசர், அவர் என்னுடைய வாசகர் தான், நான் பேசினேன். என்ன சார், ஒரு பிளைட்
இன்றைக்கு இருக்கக்கூடிய சேஃபஸ்ட் ஜேர்னியில் முதலிடம் ஃப்ளைட்டுக்கு தான். ஏன்னா மேலே நோ டிராஃபிக், உங்களுக்கு வந்து டேக் ஆஃப் ஆகும், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நேர் பாதை, இங்கே சென்னையிலேருந்து டெல்லிக்குன்னா ஒரே நேர்கோடு தான். ஆனால் ட்ரெயின் வந்து எத்தனை வகையாக போகுது, அங்கே தான் உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு பேப்பரில் நாம் எத்தனை பார்க்குறோம், எத்தனை கார் விபத்து, எத்தனை ஸ்கூட்டர், எத்தனை டூ வீலர்ஸ், எத்தனை விழுகுது. ஆனால் ஃப்ளைட் வந்து இன்னைக்காவது ஒரு நாள் தான் விபத்து நடக்கும். அது வந்து மேன்மேட் மிஸ்டேக் என்று சொல்வார்கள். அந்த கதையிலே எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம், இப்பொழுது விமானத்தின் காக்பிட்டிலே நீங்கள் போய் பார்த்தால் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். நான் பார்த்திருக்கிறேன். சொன்னார்கள், அம்மையார் அவர்கள், சகோதரி அவர்கள் சொன்னார்கள், மார்ச் வரியிலே எனக்கு போக பயமா இருந்தது சொன்னார்கள். ஆனால் நான் மார்ச் வரைக்கும் போயிருக்கிறேன். ஒரு டெட் பாடியை எடுத்து மண்டையோட்டை எல்லாம் சாராக போன் கட்டிங் டூல்ஸ் இருக்கும், கட்டக்கென்று செய்வார்கள். மண்டையோட்டை சுத்திகள் அடிப்பார்கள். மார்ச் வரியில் இருக்கக்கூடிய அந்த சிப்பந்தியை ஒரு டாக்டர் எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? மாஸ்டர், இந்த மண்டையை உடைங்கம்பார். மாஸ்டர், நீங்க நினைப்பா முருகா வாடா, நீ மாறி வாடான்னு சொல்ல கிடையாது. மாஸ்டர் என்று சொல்லி மதிப்பு கொடுத்து அந்த மண்டையை உடை அப்படி சொல்லுவார். ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிந்த டாக்டர் என்ன செய்யறது, மண்டையோட்டை எடுத்து பிளந்து மூளை எடுத்து கையில் கொடுப்பார். பாருங்க, 1.5 கிலோ இருக்கும். ஆணுக்கு வந்து 1.5 கிலோ, பெண்ணுக்கு வந்து அதை விட 150 கிலோ. ஆனால் அவங்களுக்கு தான் மூளை ஜாஸ்தி. அதை எடை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் என் கையில் கொடுத்து நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா ஒரு கிரைம் கதை எழுதக்கூடியவர்கள் அதெல்லாம் தெரியணும். பயப்பட்டால் அதெல்லாம் நடக்காது. அதே போலத்தான் நான் அந்த ஏவியேஷன் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி செய்து கேட்டேன். ஏன் சார், ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது எல்லாமே கிரீனில் ஏற்படும். அந்த கம்ப்யூட்டர் டிவைசஸ் பூராமே எல்லாம் கரெக்டாக காட்டணும். எல்லாமே கிரீனில் இருந்தால் கண்ட்ரோல் டவரிலிருந்து ஒரு 17 சிக்னல் வரும், அதுவும் கிரீனில் ஏற்படும். ரன்வேல வந்து 7 சிக்னல். இங்கே எதுவுமே டேக் ஆஃப் கிடையாது, லேண்டிங் கிடையாது, எதுவுமே வந்து ட்ரெஸ்பாஸ் கிடையாது. கரெக்டாக அந்த இது போயிட்டு இருக்காங்க. இப்படி இதெல்லாம் வந்து கரெக்டாக தான் பைலட் வந்து டேக் ஆஃப் பண்ணுவார். இல்லைன்னா அவர் இறங்கிடுவார் கீழே. ஒரு லைட் வந்து சிவப்பாக இருந்தாலும் கூட, எரியா விட்டாலும் கூட அவர் கீழே இறங்கி விடுவார். நான் டேக் ஆஃப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவார். உடனே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் ரத்து செய்யப்பட்டது, இல்லைன்னா லேட் ஆகும். இப்படி எல்லாமே கிரீன்ல இருக்கும்போது பறந்த விமானம் எப்படி வந்து விபத்துக்குள்ளாகும் சார்? ஆக்சிடென்ட் சார், அது எப்படி ஆகும்? இதுதான் என்னுடைய கதையுடைய நாட்டு. இது வந்து திட்டமிட்ட சதி. அந்த விமானத்திலே ஒரு மந்திரி பயணம் செய்கிறார். அந்த மந்திரிக்காக நடக்க ஏன் இருக்கக்கூடாது? இப்படியெல்லாம் நான் இன்னைத்தானே கேள்விகள் கேட்டுக்கொண்டு நான் ஒரு நாவலை ஆரம்பிப்பேன். இப்படித்தான் நாவல் உருவாகும். நாவல் வந்து சும்மா கிடையாது. திரு கௌசிக் அவர் சொன்னார்கள், ஒரு நாவல் எழுதி முடித்து விட்டு அடுத்த நாவல் என்ன என்று யோசிக்கிற காலகட்டத்திலே இவருக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார். ஒரு நல்ல கேள்விதான். அவர் ஒரு போஸ்ட் கார்டு எழுத நம்பால முடியாது. அன்புள்ள அப்பாவுக்கு எழுதிட்டு அப்புறம் என்ன எழுதுறதுன்னு கேட்பாங்க. வராது, வார்த்தைகள் வராது. எழுத்து என்பது வந்து ஒரு இன்பான் உனக்குள்ள இருக்கணும். ஒரு பாட்டு கற்றுக்கலாம், ஓவியம் கற்றுக்கலாம், பியானோ கற்றுக்கலாம், பேங்கோஸ் கற்றுக்கலாம், வீணை கற்றுக்கலாம். எது வேணா வந்து ஒரு டியூஷன் போய் நம்ம கற்றுக்கலாம் ஈஸியாக. கதை எழுத மட்டும் கற்றுக்க முடியாது, டியூஷன் வைக்க முடியாது. உனக்குள்ள வந்து அந்த ஒரு ஜீன் இருக்கணும். என்னுடைய தாத்தாவோட தாத்தா யாராவது ஒருத்தர் கதை எழுதியிருக்கலாம். அந்த ஜீன் ஒர்க்ஸ், அந்த ஜீன் ஒர்க்காக இருக்கும். அப்புறம் இன்னொன்று, சின்சியாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் பி ரிவார்டட். கடுமையான உழைப்பு இருந்தால் எதையுமே சாதிக்க முடியும் என்பதற்கு நான் ஒரு உதாரணம். இன்றைக்கு இந்த மேடையிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். மற்றவர்களும் பேசினார்கள், நான் இந்த வயதிலும் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நான் என்னுடைய உழைப்பு தான் காரணம். இன்றைக்கு டைரக்டர் தினகரன் வந்து ஒரு இளைஞர், ஒரு புதிய படைப்பை கொடுத்திருக்கிறார். இவர் ஒரு மணிரத்னம் போல, ஒரு சங்கர் போல உருவாவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அது முதல் படம் போல, முதல் வெப்சீரிஸ் போல எனக்கு தோன்றவில்லை. காட்சிகளை அருமையாக அமைத்து என்ன வசனம் வேண்டுமோ அதை பேசி
நன்றாக செய்திருந்தார். அதை இதில் பாடுபட்ட அனைவருமே, இசையாகட்டும், செட்டிங்ஸ் ஆகட்டும், நடித்தவர்களாகட்டும், எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த ரேகையை மிகச்சிறந்த வெற்றி படமாக உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த வெற்றி மேன்மேலும் தொடர வேண்டும், எதிரொலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பத்திரிகை அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களுடைய எழுத்துக்களால், கதாபாத்திரங்களால் இன்னைக்கும் விவேக் ரூபலா கதாபாத்திரங்கள் உயிர்ப்பிக்கின்றன. இப்பொழுது கேள்வி பதில் நேரம். ரேகை குறித்து